சென்னை குன்றத்தூரை அடுத்துள்ள செம்பரம்பாக்கம் ஏரியிலிருந்து வெளியேற்றப்படும் உபரி நீரால் சாலைகள், குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. தற்போதைய விவரங்களை செய்தியாளர் நவீனிடம் கேட்கலாம். நவீன், எப்போதிலிருந்து செம்பரம்பாக்கத்தில் நீர் வெளியேற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது? எவ்வளவு அளவு நீர் வெளியேற்றப்படுகிறது? சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளாக அறியப்படுபவை எவை? அங்க இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகளுடைய நிலை என்ன? செம்பரம்பாக்கம் ஏரி என்றாலே பிரம்மாண்டம் தான். ஏனென்றால் காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் மாவட்ட இடையே அமைந்திருக்குதான் இந்த செம்பரம்பாக்கம் ஏரி. கிட்டத்தட்ட சென்னைக்கு பிரதான குடியிருப்பு ஒரு ஏரி தான் இது. இந்த ஏரியின் பருந்து பார்வை காட்சி தான் தற்போது நாம் பார்த்து வருகின்றோம். செம்பரம்பாக்கம் ஏரி பொறுத்த மட்டில் அதன் முழு கொள்ளளவை எட்ட இருந்த நிலையில் முதற்கட்டமாக 1000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டது. அடுத்தபடியாக 4500, அதே போன்று நேற்று 6000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு தொடர்ந்து ஏரியில் இருந்து 6000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகின்றது. இன்று காலை நிலவரப்படி ஏரிக்கு நீர்வரத்து 2240 கனஅடியாக இருக்கின்றது. அதே போன்று ஏரியின் நீர்மட்ட உயரம் 24 21.76 அடி இருக்கின்றது. செம்பரம்பாக்கம் ஏரி பொறுத்தமட்டில் தொடர்ந்து 6000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகின்றது. ஏனென்றால் மழை குறைந்தாலும் அடுத்தடுத்து கனமழை எச்சரிக்கை அடுத்து நீர்வளத்துறை அதிகாரிகள் இந்த நடவடிக்கை மேற்கொண்டிருக்கின்றனர். செம்பரம்பாக்கம் ஏரி திறப்பால் குன்றத்தூர் ஸ்ரீபெரும்புதூர் சாலையில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுகின்றது. இதன் அருகாமையில் இருக்கக்கூடிய சிறுகளத்தூர் கிராமத்தில் அந்த வெள்ள நீர் புகுந்திருக்கின்றது. இதனால் ஆர்வி நகர் பகுதிக்குட்பட்ட 50க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை இந்த வெள்ள நீர் சூழ்ந்திருக்கின்றது. இந்த பகுதியை தற்போது பார்ப்பதற்கு தீவு போலதான் காட்சியளிக்கின்றது. செம்பரம்பாக்கம் ஏரி சுற்றும் தற்போது கூட குடியிருப்புகளாக இருக்கும் சூழலில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வெகுவாக அவதியடைந்து வருகின்றனர். அதே போன்று இந்த குன்றத்தூர் ஸ்ரீபெரும்புதூர் சாலையில் செல்லக்கூடிய வாகன ஓட்டிகளும் அவதியடைந்து வருகின்றனர். இந்த செம்பரம்பாக்கம் ஏரி அருகாமையில் இருக்கக்கூடிய சிறு சிறு தொழிற்சாலைகளும் அதே போன்று இந்த வாழை விவசாயத்தை சேர்ந்த விவசாயிகளும் கூட பாதிக்கப்பட்டிருக்கின்றனர். செம்பரம்பாக்கம் ஏரி பொறுத்த மட்டில் திறக்கும் பட்சத்தில் மாவட்ட நிர்வாக சார்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. கரையோர மக்கள் பத்திரமாக இருக்க வேண்டும் என. அதன் கருதி இந்த சிறுகளத்தில் மிகவும் பாதிக்கப்பட்ட பகுதிகளை அந்த ஊராட்சி நிர்வாக சார்பில் மீட்டு பத்திரமாக தங்க வைத்திருக்கின்றனர். ஊராட்சி சார்பில் பாதிக்கப்பட்ட பகுதியில் பல்வேறு நிவாரணப் பொருட்களும் வழங்கப்பட்டு வருகின்றது. செம்பரம்பாக்கம் ஏரியில் தொடர்ந்து 6000 கன அடி நீர் வெளியேற்றப்பட்டு வரும் சூழலில் பார்ப்பதற்கு அது கடல் போலதான் காட்சியளிக்கின்றது. திலகவதி, தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி நவீன்.